கோயம்பேடு விஸ்வா சம்பந்தப்பட்ட திருநங்கைகளால தான் நடந்திருக்கு. பட் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இன்ஸ்டால வருது, பேஸ்புக்ல வருது, நிறைய இதுலலாம் வந்து கூட காவல்துறை இவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. மெரினா பீச் மட்டும் தான் சொன்னீங்க. மெரினா பீச் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற பெசன்ட் நகர் பீச், N4 பீச், இது எல்லாத்துலயுமே வந்து திருநங்கைகளோட அராஜகம் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. விமலா ஸ்ரீன்னு இருக்காங்க பாருங்க, அந்த விமலா ஸ்ரீ சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த பீச் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு சொல்லணும்னு பார்த்தா நீங்க சிரிச்சிடாதீங்க, ஜெயலலிதா அம்மாக்கும் கலைஞர் தாத்தாவுக்கும் கூட வந்துட்டு எம்ஜிஆர் தாத்தாக்கெல்லாம் கூட வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடம் தான் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பீச்ல. ஆனா இவங்களுக்கு பீச்சே பட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட 10 ரூபா தான் பாக்கெட்ல இருக்குன்னா போன் இருக்குல்ல, கொடு. போனை கொடுத்தோடனே வாங்கி அந்த கொடுக்கலாம் கூட புடுங்குவாங்க. புடுங்கி அந்த போனை வாங்கி அதுக்குள்ள போய் ஜிபே இருக்கா, கூகுள் பே இருக்கா, போன் பே இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர், திருநங்கை போராளி, திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு இளம் ஜோடிகளோட கையில் இருந்த பணம், அந்த அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு சில திருநங்கைகள் போனதுனால அவங்க பரிதவிச்சு போய் அந்த ரோட்டில் நின்ன ஒரு காட்சிகளை நம்ம செய்திகளில் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய திருநங்கைகள் கோயம்பேடை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. கோயம்பேட்டில் யார் வீட்டு திருநங்கைகள் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க மேம்? அதாவதுமா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த யூ தமிழ் சேனல்ல வந்து நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து 21 வாரம் 21 நாயக்குகளை பற்றியும் நம்ம பேசிட்டு வரோம். அந்த நாயக்குகளை சம்மந்தப்பட்டவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. புதுசாக வேற யாருமே வெளி மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வந்து பர்டிகுலராக கோயம்பேட்டில் தான் இந்த எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சொன்ன வீடியோ நானும் பார்த்துருந்தேன், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது. பட் ஆனால் இந்த கோயம்பேடு சர்வெண்டிங்கில் இருக்கிறது கோயம்பேடு விஸ்வராணி மட்டும்தான். சரிங்களா? அந்த விஸ்வராணி சம்பந்தப்பட்டு புளியாந்தோப்பு கருப்பு பானுவோட வீட்டு திருநங்கைகள் எங்க பதல என்னதான் கூப்பிடுறாங்க, போல என்னாலும் கோவிச்சுக்கிறாங்க. பாப்புலர் ஃபிகர்னா இதான் ஒரு ப்ராப்ளம். நுங்கம்பாக்கம் சோனி வீட்டு திருநங்கைகள், இவங்க எல்லாருமே வந்து அந்த சர்வெண்டிங்கில், இவங்களெல்லாம் தவிர்த்து புதுசாலாம் யாருமே வர முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இவங்களுக்கு தான் அந்த இடம் சொத்து, கோயம்பேடெல்லாம் இவங்க பேரில் தான் எழுதப்பட்டது. அப்போ இவங்க வீட்டு திருநங்கைகள் தான் அங்கே வரும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், இந்த பொது பாத்ரூம் அண்டெல்லாம் இவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். இந்த அசம்பாவிதம் கோயம்பேடு விஸ்வா சம்பந்தப்பட்ட திருநங்கைகளால தான் நடந்திருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இன்ஸ்டால வருது, பேஸ்புக்கில் வருது, நிறைய இதுலலாம் வந்து கூட காவல்துறை இவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது தான் எனக்கு தெரியல. இது நம்ம அப்போதுலேருந்தே பேசுகிறோம். அதாவது ஒரு விஷயத்த வந்து சும்மா வாயளவில் பேசிட்டு போயிடலை, அதுக்கு உண்டான எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம வந்து மீடியாவில் காட்டப்படுது. காமிச்சியும் வந்து காவல்துறை இவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, என்ன ரீசன்றது தான் தெரியல. இப்போ இந்த கோயம்பேடு மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பல சுற்றுலா தலங்கள், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மெரினா பீச்சில் போனால் கூட இந்த காதலர்கள் ஆகட்டும் இல்லை குடும்பமாக போகிறவங்க கிட்டலாம் அந்த வசூல் செய்கிறதுக்காக திருநங்கைகள் பண்ணக்கூடிய அந்த ஆபாச செய்கைகள், இதை ரொம்ப முகம் சுடிக்க வைக்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறவங்க இந்த மெரினா பீச்சில் இப்படி குறிப்பாக பண்ணுறவங்க யார் வீட்டு திருநங்கைகள் மேம்? அதாவதுமா, நீங்கள் சொன்னது வந்து மெரினா பீச் மட்டும் தான் சொன்னீங்க. மெரினா பீச் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெசன்ட் நகர் பீச், N4 பீச், இது எல்லாத்துலேயுமே வந்து திருநங்கைகளோட அராஜகம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அங்கேயும் காவல்துறையெலாம் ரவுண்ட்ஸில் இருக்காங்க, கொள்கிறாங்க. ஆனாலும் இவங்கள வந்து அவங்களாம் வந்து கண்டுக்கிறது இல்லை, பெரிய விஷயமா பார்க்கறது கிடையாது. நீங்கள் சொன்னது காதலர்களை மட்டும்தான் சொன்னீங்க. காதலர்களுக்கு மட்டும் இந்த கஷ்டம் கிடையாதுமா, அங்கே வயசானவங்க வந்து ஒரு காற்று வாங்குறதுக்கு, ஒரு வாக்கிங்க்கு, குடும்பமாக போகிறவங்க வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதை தட்டி கேட்பாங்க. ஆனால் காதலர்களாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வந்திருப்பாங்க, ஒரு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தவங்களுக்கு அவங்க எதிர்த்து கேட்கவும் முடியாது. இது பெரிய பிரச்சனை ஆகிட்டா வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்த வந்து அவங்க கடந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்றதை மட்டும் தான் பார்க்குறாங்க. இதை பயன்படுத்தி அவங்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அதுதான் நீங்கள் கேட்டது கரெக்டு தான். நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். ஸோ வயசான
வயதானவங்களுக்கு ஒரு காற்று வாங்க வருவங்க, ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜாலியாக பீச்சை சுற்றி காட்டிட்டு போகலான்னு வருவங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பர்டிகுலராக இந்த நான் சொன்ன இந்த பீச் சைட்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் சென்னையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருமே இந்த பீச் சைடில் வந்து காதலர்களையோ வயசானவங்களையோ எல்லாம் தொல்லை பண்ணுறது கிடையாது. விமலா ஸ்ரீன்னு இருக்காங்க பாருங்க, அந்த விமலா ஸ்ரீ சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த பீச் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒன்று சொல்லணும்னு பார்த்தா நீங்கள் சிரிச்சிடாதீங்க, ஜெயலலிதா அம்மாக்கும் கலைஞர் தாத்தாவுக்கும் கூட வந்துட்டு எம்ஜிஆர் தாத்தாக்கெல்லாம் கூட வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடம் தான் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பீச்சில். ஆனால் இவங்களுக்கு பீச்சே பட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பீச் ஃபுல்லாகவே இவங்க தான் சுற்றுவாங்க, இவங்க தான் வாங்குவாங்க, இவங்க தான் வேற வீட்டு திருநங்கைகள்லாம் போனால் அடிச்சு அனுப்புவாங்க. இவங்க கிட்ட போய் வாய் கொடுக்கறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வேற யாருக்கும் தெம்பு கிடையாது. இவங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் போகவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேங்கு தான் இந்த விமலா ஸ்ரீயோடைய இது. அப்போ இந்த பெசன் நகர் அதுலேயும் பாருங்க 16 வயசு திருநங்கையெல்லாம் பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க, பிச்சை எடுத்துருக்காங்க. நாங்கள் அதோட வீடியோஸும் நாங்கள் அடுத்த இதில் வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஒரு 16 வயசு திருநங்கை அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு நம்மக்கிட்ட வந்தாங்க. திருப்பி நம்மக்கிட்டேருந்து அவங்கள கடத்தின்னு போய் அவங்க கூட வச்சு இப்போ அவங்கள வந்து பெசன் நகர் சைடில் யாசகம் கேட்க அமைச்சிருக்காங்க. அவங்க போய் யாசகம் கேட்டுருக்குறாங்க. ஸோ இதுவும் நாங்கள் வீடியோ டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்குறோம். அவங்க அங்கே போய் காசு வசூல் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாமல் இப்போ ஒரு வயசான ஆயா கிட்ட போய் கேட்டாக்கா ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ தருவாங்க. ஒரு ஃபேமிலி கிட்ட போய் இப்போ கேட்டாக்கா ஒரு 10 பேர் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தான் ஒரு 10 ரூபா 20 ரூபா தருவார். ஆனால் ஒரு லவர்ஸ் கிட்ட போய் கேட்டால் அங்கே 500லேருந்து 5000 ரூபாய் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னது தான், வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ பீச் ஓரத்தில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசி மனசு பரிமாறிட்டு போகலான்னு வந்தவங்க கிட்ட இங்கே பணம் பரிமாற்றம் கொடுக்கணும். அந்த 500 ரூபாய் கொடுக்கல அப்படின்னாக்கா உடனே தூக்கிடுவாங்க அவங்களோட துணியை. இங்கே கீழே தொங்க வேண்டிய துணி அவங்க மூஞ்சிக்கு மேலே இருக்கும், அதை வேற அக்குள்ள சொல்லிட்டு அடிப்பாங்க ஒரு 4 வாட்டி கையை. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல அசிங்கமாகும். இன்னொன்று வந்துட்டு இப்படியும் ஒரு சில திருநங்கைகள் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில திருநங்கைகள் வந்து ஏண்டா அந்த பொண்ணு கூட வந்திருக்கியே, இல்லை நீ எனக்கு இந்த ஒரு 50 ரூபா தரைய ஒரு 500 ரூபா கொடுத்தா உனக்கு கெத்தாக இருக்கும்ல அந்த பொண்ணு முன்னாடி அப்படின்னு ஒரு சில அப்படி ஒரு பேச்சுக்களை போட்டு அப்போ அவனை என்ன யோசிப்பாங்க, அந்த பொண்ணு வந்து தப்பா நினைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தாக்காக 50 கூட இன்னொரு சைபர் போட்டு 500 ரூபாய் கொடுக்குது. இதோட போயில்ல இல்ல இருக்கவங்க அந்த பந்தாக்கு கொடுத்துட்றாங்க மேம். இல்லாதவங்க கிட்டயும் வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த செய்கைகள் ரொம்ப முகம் சொல்லிக்க வைக்கிற விதத்துல இருக்கலாம் மேம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டுமா, அதாவது அவங்களோட பார்வைக்கு உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதுலாம் கிடையாது. இருக்கா இல்லையான்னு பாக்கெட்ல எல்லாம் கையை விட்டு எல்லாம் பார்க்க முடியாது. என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட 10 ரூபா தான் பாக்கெட்ல இருக்குன்னா போன் இருக்குல்ல கொடு, போனை கொடுத்தோடனே வாங்கி அந்த கொடுக்கலாம் கூட பிடுங்குவாங்க. பிடுங்கி அந்த ஃபோனை வாங்கி அதுக்குள்ளே போய் ஜிபே இருக்கா கூகுள் பே இருக்கா ஃபோன்பே இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இருந்தால் இந்த ஃபோன்பே இருக்குல்ல எனக்கு ஜிபே பண்ணி விடு நிற்பாங்க அங்கேயே. அப்போ என்ன பண்ண முடியும், மாட்டிக்கிறாங்க, நல்லா லாக் ஆகுறாங்க. அப்போ ஃபோன்லேருந்து ஏமா யாசகம் கேட்குறதுல நம்மளுக்கு போக எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு 5-10 இருந்தால் அதை ஒருத்தருக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இந்த திருநங்கைகள் வந்து பர்டிகுலராக இப்போ மெரினா பீச்சு பெசன் நகர் என்போர் இந்த பீச் சைடில் இந்த திருநங்கைகள் நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும். இல்ல அது வந்து நீங்க யாசகம்னு சொல்லாதீங்க மேம், அங்க நடக்கிறதெல்லாம் வழிப்பறின்னு சொல்லிடலாம் நம்ம. அதான் கரெக்டான வேர்டு. ஓகே, அதாவது வழிப்பறியா இருந்தாலும் ஆரம்பிக்கிறது யாசகம் வழியில தானே ஆரம்பிச்சு அப்புறம் பறிக்கிறாங்க. ஸோ அதனால இதுவும் மேட்ச் ஆகுமா அப்படி சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு சில திருநங்கையை வந்து கட்டாயப்படுத்தி அடிமைத்தனமா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கைகளை கட்டாயப்படுத்தி அந்த திருநங்கைகள் வந்து பணம் பறிக்கிறாங்க. சாதாரண ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட, ஒரு வயசானவங்க கிட்ட, ஒரு ஃபேமிலியோட வந்தவங்க கிட்ட, குழந்தைங்க கிட்ட இப்படியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அசிங்கமாகுது. முகம் சுளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏண்டா பீச்சுக்கு வந்தோன்னு கூட நிறைய பேருக்கு ஆகிடும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒரு சனிக்கிழமை தான் அம்மா அப்பாவோட பீச்சுக்கு போயிட்டு வரலாம், ஒரு காதலியோட பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு வரவங்கெல்லாம் வந்து இனிமேல் அடுத்த வாரம் வரவே கூடாது, இதுங்க தொல்லை தாங்க முடியல. என் காதுபட நான் நிறைய கேட்டிருக்கேன், என் காதுபட இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே எல்லா புரிதலுமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சில திருநங்கைகள் இந்த மாதிரியான வேலைகளும் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த வீட்டு நாயக்கு. நான் அங்கே தான் சொல்வேன், வேற எங்கேயுமே நான் தவறு சொல்ல மாட்டேன். அந்த வீட்டு நாயக்கு சரியாக இருந்து
அவங்க கரெக்டாக வழி நடத்துனாங்கன்னா, கரெக்டான பாதையை சொல்லி கொடுத்து இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் வாழணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே பின்னால் இருந்தோம், இன்றைக்கி எல்லாருமே முன்னாடி வந்திருக்கோம். இன்னும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் நிறைய நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் நம்ம திருநங்கை இப்போ வாழக்கூடிய திருநங்கைகள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த நாயக்கு சிஸ்டம் யோசித்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. நாயக்குக்கு பணம் வேணும், அவன் கொடுக்கலன்னா அடி, அடிக்கலன்னா புடுங்க, பாக்கெட்ல இருக்கிறதுல கிளி எடு, அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கம் பண்ணு. அப்போ அவன் அசிங்கம் தாங்காம கொடுத்துருவான். ஒரு 2 வாட்டி இல்லை இல்லைன்னுவான், 3 வாட்டி ஒரு 4 கை தட்டு கொடுத்துருவான். இல்லையா துணியை தூக்க, அந்த பொண்ணு முகத்தை சுழிக்குதோ இல்லையோ இவன் சுழிச்சுன்னு கொடுத்துருவான். ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது அந்த திருநங்கைகளை என்னம்மா பண்ணும்? இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையை பொதுமக்கள் எப்படி கையாளுறது மேம்? பொதுமக்கள் வந்து காவல்துறை கிட்ட தான் போகணும், ஆனால் போக மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? காவல்துறை கிட்ட அங்கே ரவுண்ட்ஸில் வர காவல்துறை கிட்ட போய் சொன்னாலும் அவங்க சரி நீங்கள் போங்க நான் வந்து கேட்குறேன்னு சொல்கிறாங்களாண்டி யாரும் வந்து கேட்கல. அப்போ அங்கே போய் நோ யூஸ். அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஒரு லவர் கூட வந்தேன், என்னோட காதலி கூட வந்தேன் சார், என்கிட்ட இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும். அதுவும் வந்து ஒரு ஃபேமிலினா போய் டக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு லவருங்க வந்து எப்படி முடிவு எடுக்க முடியும்? அவங்கள வீட்டுக்கு தெரியாமல் தானே வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க 10 வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, என்ன சொல்ல முடியும்? அதனால் இதை அப்படியே வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் காவல்துறை கவனிக்கணும். பர்டிகுலராக மெரினா பீச் சைடு, பெசன் நகர் பீச் சைடு ரவுண்ட்ஸில் வரக்கூடிய போலீஸ் எல்லாம் பார்க்கணும். இந்த திருநங்கைகள் வந்து அங்கே வரக்கூடியவங்களை இந்த சைடை விடக்கூடாது. பீச்சில் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வராங்க. ஒரு நாள் கஷ்டத்தை அங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் வராங்க. இவங்களால டென்ஷனாக இப்போ மூளை வெடித்து சாகிறதுக்கு வரல. ஸோ காவல்துறை வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும், கண்காணிக்கணும். இது கூட வந்து நான் வந்து எல்லா திருநங்கைகளையுமே சொல்லலை. ஏன்னா பெசன் நகர் அந்த சைட்லேயும் வந்து நேர்மையெல்லாம் யாசகம் கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க. பீச்சுக்குள்ளேயும் போயிட்டு கை நீட்டுவாங்க, 10 ரூபா கொடுத்தா பார்ப்பாங்க, இல்லைன்னா அடுத்தவங்கிட்ட போகிறாங்க. அந்தமாரி நேர்மையானவங்களாம் இருக்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு சில திருநங்கைகள் வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. இந்த மாதிரி தவறான வேலை செய்கிறவங்கள கண்டிப்பாக காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து கையில் இரும்பு சங்கிலே மாட்டணுன்ற. இந்த மாதிரி திருநங்கைகள் பண்ணக்கூடிய இந்த சூழல்ல இளம் திருநங்கைகளுக்கு நீங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைனா அது என்ன மேம்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட நாயக்கு சிஸ்டம் சரியில்லாதனால சில விஷயங்கள்லாம் இப்படி வருது. ஆனாலும் இளம் திருநங்கைகள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பொதுமக்களோ ஒரு காதலர்கள்லாம் வறுத்து வந்து அவங்களோட மன நிம்மதியை தேடி இங்கே வராங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து இடையூறு கொடுக்காம நீங்கள் எல்லாருமே ஈமான்தாரியாக நேர்மையான வழியில் 10 ரூபா கேளுங்க, கொடுக்கறத வாங்கிக்கோங்க. 50 ரூபா கொடு, 500 ரூபா கொடுன்னு அதிகாரம் பண்ணாமல் கொடுக்கறத வாங்கி அவங்கள நிம்மதிக்கு வந்தவங்கள நிம்மதியாகவே அனுப்புங்க. இதை வந்து நான் இளம் திருநங்கைகளுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வெளிச்ச மரக்கட்டளையில் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் இது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்றதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், பார்க்கலாம். இனி வரும் திருநங்கைகள் அவங்க அங்கே வரக்கூடிய பொதுமக்கள் யாருக்குமே, காதலர்களுக்கு மட்டும் சொல்லலை, ஃபேமிலியோடு வரவங்களுக்கு, சில பேர் தனிமையில் கூட வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சை பார்த்துட்டுலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குமே இடையூறாக இல்லாமல் வரக்கூடிய இளம் திருநங்கைகள் பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் யாசகம் கேட்கும்போது நீங்கள் கேட்ட அமௌண்ட் அவங்க கொடுக்கலன்றதுக்காக நீங்கள் சில ஆபாச செயல்கள்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா திருநங்கைகள் நம்ம அனைவருமே வந்து இப்போ நல்லாவே வெளியே வந்திருக்கிறோம், நல்லாவே எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர்கள்லாம் எடுத்து சில பதவிகள்லாம் நம்ம காலடி போய் பட்டு இருக்குது. அந்த மாதிரியான திருநங்கைகளுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ நம்மளால் வந்துடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த ஆபாச செயல்களெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்றத நான் இளம் திருநங்கை அனைவருக்குமே சொல்கிறேன். எல்லாருமே வந்து அசிங்கப்பட போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி மேம். நன்றி மேம்.